வெல்கம் டு ஷிவம் ஆட்டோமொபைல்ஸ். இன்னைக்கு நம்ம ஒர்க் ஷாப்ல என்ன வண்டி செக் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு மாருதி ஆல்டோவோட கிளச் இஷ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வண்டியில கிளச்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளச் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. அண்ட் தென் வண்டியில பிக்கப்பே இல்லை. ஸோ இது எதனால அப்படின்றதுனா, இந்த இந்த இஷ்யூஸ்க்குலாம் இந்த கிளச் பிளேட் வேர்ன் அவுட் ஆனது தான் காரணம். இந்த கிளச் பிளேட் ஃபுல்லாவே தேஞ்சிட்டதுனால வண்டியில பிக்கப் இல்லை. ஸோ இந்த கிளச் மூவ் பண்ணிட்டு இந்த புது கிளச் பிளேட் மாத்திட்டோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இந்த கிளச் பிளேட்ஸை ரிமூவ் பண்ணும்போது இந்த கிளச் பிளேட்ஸ், இந்த கவர் அசம்பிளி அண்ட் இந்த ரிலீஸ் பேரிங், இந்த மூணு பொருளையுமே வந்து சேர்த்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம இதை ரிமூவ் பண்ணும்போது இது எல்லாமே செட்டாக வரும். அப்படியே செட்டாகவே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். இந்த கிளச் பிளேட்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த கியர் பாக்ஸை ரிமூவ் பண்ணுவோம். இந்த கியர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கிளச் பிளேட்ஸை நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது இந்த கியர் பாக்ஸை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி நம்ம வந்து கியர் பாக்ஸை ஏற்றிடணும். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து கிளச்சில் வந்து பிக்கப் நார்மல் ஆகிடும். அண்ட் தென் கிளச் ஹார்ட்னஸ் இருக்காது, கிளச் சாஃப்டா இருக்கும், வண்டி வந்து ஸ்மூத்தான டிரைவிங் இருக்கும். ஸோ நம்ம ஷிவம் ஆட்டோமொபைல்ஸ்ல மாருதி ஆல்டோல இருந்து மர்சிடிஸ் வரைக்கும் எல்லா வண்டிக்குமே சர்வீஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் வேணும்னா நம்ம ஷிவம் ஆட்டோமொபைல்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க.